ஒரு அரசாங்கம் கடன் வாங்குறதுல தப்பில்லை நண்பர்களே. ஆனா அப்படி வாங்கின கடனை எதற்காக அந்த அரசாங்கம் பயன்படுத்துச்சு அப்படிங்கறதா அந்த நாடோ அல்லது அந்த மாநிலத்துடைய எதிர்காலமோ அடங்கி இருக்குது அப்படிங்கறது நம் ஒவ்வொருவருக்கும் அது புரியணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்கிற அந்த CAG ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தமிழனுக்கும் குலை நடுங்க வேணும். இந்த திமுக அரசு வாங்கி குவிச்சிருக்கிற கடன் 4.73 லட்சம் கோடி. அவ்வளவு கடனை வாங்கின திமுக அரசாங்கம் என்ன செய்தது அந்த பணத்தை அப்படிங்கிற கேள்விக்கு இந்த மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க கட்டமைப்புகளுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. கட்டமைப்புகள்னா என்ன? ரோடு போடுறது, டேம் கட்டுறது போன்ற கட்டமைப்புகளை உருவாக்குவதுதான். ஆனால் அந்த CAG ரிப்போர்ட்டை படிச்சோம் அப்படின்னாலே திமுக அரசு வாங்கின கடன்ல சுமார் 40% மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, கட்டமைப்புகளுக்கு பயன்படுத்தி இருக்குது அப்படின்னும் மீதி 60% கடன் தொகையை பிற செலவினங்களுக்கு தான் பயன்படுத்தி இருக்குது. இந்த ஃப்ரீயா கொடுக்கறாங்க இல்லையா, அந்த மாதிரியான இலவச திட்டங்கள், மாணவ மாணவிகளுக்குன்னு மாசம் 1000 ரூபாய், இப்படி பல திட்டங்களை நாங்க மக்களுக்கு வாரி கொடுக்கிறேன்னு திமுக அரசு ஒவ்வொரு தமிழனின் மீதும் லட்சக்கணக்கான ரூபாயை கடன் சுமையாக நம் தலையில ஏத்தி இருக்குது நண்பர்களே. இதுவரைக்கும் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு திமுக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில கடன் வாங்கி இருக்குது. திமுக இந்த முறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள்ல தமிழகம் வாங்கிய கடன் அப்படின்னு பார்த்தோம்னா 4.56 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது இல்லையா, அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் திமுக வாங்கி இருக்கிற கடன் எவ்வளவு தெரியுமா? 4.73 லட்சம் கோடி. திமுக ஆட்சி பொறுப்புல ஏறதுக்கு முன்னாடி 70 ஆண்டுகள்ல தமிழக அரசுகள் வாங்கின கடனை எல்லாத்தையும் விட இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் திமுக வாங்கி இருக்கிற கடனோ அதிகம் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கும் நமக்கு நடுத்தர மக்களுக்கு என்ன சலுகைகளை இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நண்பர்களே. கரண்ட் பில்லு எத்தனை முறை ஏத்தி இருக்கிறாங்க, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், நம்மள பலருக்கு இந்த சொத்து வரி எப்படி ஏறுதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எப்படி எல்லாம் இந்த தமிழக அரசு ஏத்துச்சு அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. வீட்டின் சொத்து வரிய பெரும்பாலானவருக்கு டபுள் பண்ணிட்டாங்க ஆட்சிக்கு வந்த உடனே. அதற்கு பிறகு சரி, டபுள் பண்ணவங்க தான் பணக்காரங்கன்னு விட்டுருங்க. ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வருஷத்துக்கு 5% சொத்து வரியை ஏத்திக்கிட்டே போறாங்க ஆட்டோமேட்டிக்கா. இது பத்தாது அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கட்ட வேண்டிய சொத்து வரி தொகையை கட்டலைன்னு வைங்களேன், 6 மாசம் கழிச்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருது இல்லையா, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் மாதம் 1% பெனால்டி போடுறாங்க இந்த அரசாங்கம். இதெல்லாம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதற்கு பிறகு பெண்களுக்கு இலவசமா பஸ் வசதி செய்து கொடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஆண்களுடைய தலையில அதையும் ஏத்தி வச்சிருக்குது இந்த திமுக அரசு. இதெல்லாம் நாம சாதாரண மனிதனாக அனுபவிக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். தமிழகத்துல இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு வரி மேல வரி ஏத்திக்கிட்டே போறாங்க. ஆனா அதை உருப்படியா செலவு பண்றீங்களா? நல்ல விஷயத்துக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்றீங்களா? கட்டமைப்புகளை உருவாக்குறீங்களா? அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சாலையே அதுக்கு பதில் சொல்லும். சென்னை வாசிகளுக்கு இப்படி 4 சொட்டு மழை பெஞ்சா போதும், அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி தேங்குற தண்ணியே இதற்கெல்லாம் பதில் சொல்லிவிடும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, தமிழகத்தை இனிமேலும் யாராலும் மீட்டெடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்பொழுது தமிழக மக்களிடையே எழுந்திருக்குது. திமுக அரசு தமிழகத்தை பாழும் கிணற்றில் கொண்டு போய் தள்ளிருச்சு அப்படிங்கறதான் உண்மை.